வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிலே மெத்தனம் காட்டக்கூடாது. அது சம்பந்தமாக காவல்துறை ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் வண்டியிலே ஒரு கட்சி கொடியை கட்டியிருப்பதால் அதற்கு கட்சி பொறுப்பாக முடியாது. யாராயிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிலே மெத்தனம் காட்டக்கூடாது. அவர்கள் மீதான நடவடிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆதவ் அர்ஜுன் மீது நாங்கள் ஒரு ஒழுங்கு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். 6 மாத காலம் இடைநீக்கம் செய்திருந்தோம். பொதுவாக இடைநீக்கம் செய்யப்படுகிற காலத்தில் நடவடிக்கைக்கு உள்ளானவர்கள் பொறுமையாக இருந்து தலைமையை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவை சந்தித்து விளக்கமளிப்பார்கள். பின்னர் கட்சியில் தன்னை சேர்த்து கொள்வதற்கான வேண்டுகோளை முன்வைப்பார்கள். ஆனால் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார். பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து விலகினார். இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்றப் போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.